மாமா தலை சுத்துற மாதிரி இருக்கு, வாந்தி வாந்தியா வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான். எத்தனாவது மாசம்? முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயா, என்னவோ ஏதோ பயமா இருக்கு. சரி போலாம். உனக்கு ரத்தம் அதிகமா இருக்கு, அதனால தான் தலை சுத்துது. ரத்தம் கம்மியா இருந்தாதான் பிரச்சனைனா, அதிகமா இருந்தாலும் பிரச்சனை தானா? காசா இருந்தாலும் ரத்தமா இருந்தாலும் அதிகமாச்சுன்னா பிரச்சனை தான். அதனால தானம் பண்ணிட்டீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சேர்த்த ரத்தம் நான் எதுக்கு தானம் பண்ணணும்? கிளம்பு மாமா, வீட்டுக்கு போலாம். டாக்டர் டாக்டர் டாக்டர், என்னாச்சு? என் ஃப்ரெண்ட ரத்த தானம் பண்ண சொன்னீங்கல்ல, பண்ணிட்டான். ஆமாவா? பார்த்தா ஊதாரி மாதிரி இருக்கா, ஆனா நல்லவனா இருக்கானே. ஆமா, யாருக்கு தானம் பண்ணா? ரோடுக்கு. ரோட்டுக்கா? அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கிளம்புடா, பேசிட்டு பார்க்கலாம். ஐயோ, நிறைய ரத்தம் போயிருக்க. ரத்தம் ஏத்தனாதான் பொழைப்பான். ஐயோ, யாருக்கிட்ட ரத்தம் வாங்கி ஏத்துங்க டாக்டர். நீ யாருக்கு ரத்தம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியே, உனக்கு யாரு கொடுப்பா? ஐயோ புரிஞ்சிச்சு டாக்டர், இப்பத்துக்கு யாராவது கூப்பிட்டு ரத்தம் ஏத்துங்க டாக்டர். இப்போ வலிக்கு வந்த. ரத்த தானம் பண்றது உங்க உடம்பு கூட நல்லது. ரத்த தானம் பண்றதுக்கு தயங்காதீங்க.